ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோதி ப்ளூம்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம இந்த ஹைபிஸ்கஸ் வளர்ப்பு பற்றி பார்க்கலாம். இதுக்கு கொடுக்க வேண்டிய உரங்கள், இதுக்கு மண்ணில் பூச்சிகளோ இந்த இலைகளில் வார்ம்ஸ் எல்லாம் வராமல் இந்த பூச்சி தாக்குதலுக்கு கட்டுப்படுத்துறதுக்கும் சேர்த்து ஒரு நல்ல ஒரு ஃபென்டாஸ்டிக் ஃபர்டிலைசர் அண்ட் பெஸ்டிசைடு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பூக்கள் பெரிய பெரிய பூக்களாக மொட்டுகளும் வரத்துக்கு நம்ம நல்ல உரம் கொடுக்கணும். இப்போ இந்த இலைகளும் பசுமையாக வளரணும். அதுக்கு வேர் வளர்ச்சி நல்லா இருக்கணும். இந்த மொட்டுக்கள்லாம் நிறைய பேர் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, மொட்டுக்கள் வருது நிறைய, ஆனால் எல்லாமே கருகி போய் உதிர்ந்து போய்டுறது. அதை தவிர மொட்டுக்களே வராமல் செடி மட்டும் வளருது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்க. சரின்னு இந்த வீடியோவில் நம்ம எல்லாத்தையுமே சொல்லிடலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ போடுறேன். இது கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம உரம் கொடுக்கலாம். அதே மாதிரி பூச்சி தாக்குதலுக்கு உண்டான ஒரு பூச்சி விரட்டியும் நம்ம தயார் பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப ஈஸியாக செய்யலாம். 15 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் கொடுத்தாலே போதும். செடி வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பூக்களும் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மொட்டு கருகுதல், மொட்டு உதிர்தல் பிரச்சனையே இருக்காதுங்க. நிறைய பூக்கள் வரும். எல்லா கிளையிலையும் பாருங்கள் மொட்டுக்கள் இருக்குது. இப்போ அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. எந்த செடியாக இருந்தாலுமே உங்களுக்கு வேர் வளர்ச்சி நல்லா இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு மேலே செடி நல்லா வளர்ந்து வரும். இதில் பாருங்கள், இது மேலாக எடுத்தாலே நிறைய வேர் இருக்குது பாருங்கள். வெள்ளை வேர்கள் இருந்தாலே உங்களுக்கு செடி நல்லா கீழே இருக்கிற நம்ம கொடுக்குற உரங்கள் எல்லாம் நல்லா எடுத்துக்கிறது அப்படின்னு அர்த்தம். வெள்ளை வேர்கள் மேலே இந்த மாதிரி வந்துட்டே இருக்கும் நிறைய செடிகளில் பார்த்திங்கன்னா. அது ரூட் பைண்டிங் கிடையாது, ஆனால் அந்த வேர் வளர்ச்சி நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ தான் உங்களுக்கு நம்ம கொடுக்குற உரத்தை இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சல்லி வேர்கள்னு சொல்லுவோம், வெள்ளை வேர்கள். இதுதான் நீங்கள் கொடுக்குற உரத்தை நல்லா அப்சர்வ் பண்ணி செடிகளுக்கு மேலே வரைக்கும் கொண்டு போகும். ஸோ வேர்கள் வளர்ச்சி நல்லா இருந்தால் தான் செடி நல்லா வளரும். அதுக்கு உண்டான ஒரு உரம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதை தவிர நிறைய கிளைகள், இந்த மாதிரி பக்க கிளைகள் நிறைய வந்தால் தான் உங்களுக்கு ஒவ்வொரு கிளையிலையும் இந்த மாதிரி பூக்கள் வரும் பாருங்கள். எல்லா கிளையிலையும் மொட்டுக்களும் பூக்களும் இருக்குது. இந்த மாதிரி கிளைகள் நிறையா வர்றதுக்கும் பசுமையான இலைகள் வர்றதுக்கும் நம்ம என்ன உரம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல உரம் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த மண்ணை லேசாக கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு இப்போ நான் கொடுக்க போகிற உரம் எப்படின்னு சொல்கிறேன். இப்போ நான் எடுத்துருக்கிறது பாருங்கள், 2 கற்றாழை மடல் எடுத்திருக்கேன். இந்த கற்றாழை மடல் மிக்சியில் அரைச்சி எடுத்துன்னு வந்திருக்கேன் பாருங்கள். இது சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இதை சில சமயம் நம்ம இதை ஊற வச்சா 2 நாள் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஊற வச்சு அந்த தண்ணியை ஊற்றின்னு இருந்தேன் நான் முதல்ல. இப்போ இன்ஸ்டண்ட்டாக இது கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால அரைச்சி எடுத்துன்னு வந்திருக்கேன். இந்த மாதிரி அரைச்சி ஊற்றுறது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நான் இப்போது 2-3 செடிக்கு கொடுக்கறதுக்காக 2 மடல் கற்றாழை அரைச்சிருக்கேன். இப்போ இந்த மாதிரி நீங்கள் வீட்லேயே வளர்த்துக்கலாம். இந்த கற்றாழையில் எக்கச்சக்க க்ரோத் ஹார்மோன்ஸ் இருக்குது, நிறைய சத்துக்கள் இருக்குது, செடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. அதனால தான் நான் இதை வளர்த்து வச்சுருக்கேன். இப்போ இதை அரைச்சி 2-3 செடிகளுக்கு நம்ம கொடுக்கலாம். இது கூடவே இப்போது இன்னொரு பொருளும் சேர்த்தா இது ரொம்ப எஃபெக்டிவ் ஃபர்டிலைசர் ஆகும். நைட்ரஜன், பொட்டாசியம், கால்சியம் எல்லா சத்துக்களும் இருக்கிற ஒரு உரமாக மாற்றலாம். இதை எப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 டீஸ்பூன் டீத்தூள் இதோடு சேர்த்துக்கிறேன். ஒரு செடிக்கு 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது ஃப்ரெஷ் டீ லீவ்ஸ் நான் போட்டது. ஃப்ரெஷ்ஷாக இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி டீ போட்டப்புறம் அந்த வேஸ்ட்டு சக்கையை காய வச்சு எடுத்து வச்சதும் இருக்குது. இதுவும் நீங்கள் போட்டுக்கலாம். எனிவே இது இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்ட்டு நான் இதில் கலந்து போடுறேன். எப்போவுமே டீ தூளை டைரெக்டாக போடாமல் முதல்ல தண்ணியில் கொதிக்க வச்சு கலக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு லிக்விட் ஃபர்டிலைசர் கூட கலந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் வச்சப்புறம் நீங்கள் ஊற்றி விடலாம். மண்ணுக்கு டைரெக்டாக ஊற்றலாம்.
இதை வந்து நான் கொஞ்சம் டைல்யூட் பண்ணி ஒரு செடிக்கு கொடுக்குறேன். இந்த களை செடிகளெல்லாம் பறித்து எடுத்துகிட்டு மண்ணை கிளறிட்டு நீங்கள் உரம் கொடுங்க. எப்பவுமே இந்த உரம் வந்து உங்களுக்கு வேர் வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி நைட்ரஜன் சத்து இருக்குது டீ லீவ்ஸில். ஸோ இலைகள்லாம் பசுமையாக வரும், நிறைய தண்டுகள் வரும், நிறைய கிளைகள் வரும். பக்க கிளைகள் வர வர உங்களுக்கு நிறைய மொட்டுக்களும் பூக்களும் கிடைக்கும். இந்த மக்கில் ஒரு மக்கு வந்து நான் டைல்யூட் பண்ணி இந்த ஒரு செடிக்கு கொடுத்துட்டேன். நீங்கள் தண்ணி ஊற்றாமல் இதை நல்லா ட்ரென்ச் பண்ணி விட்டிங்கன்னா வேர் வரைக்கும் போய் நல்லா சத்துக்களை செடி எடுத்துக்கும். பாருங்கள், நிறைய கிளைகள் வந்தால் தான் இந்த மாதிரி கொத்து கொத்தாக மொட்டுகளும் வரும். இந்த மொட்டுக்கள்லாம் கருகாமல் டெய்லி பூ கொடுத்துட்டே இருக்கும் உங்களுக்கு. அதுக்காக தான் 15 நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி உரம் கொடுக்கலாம். இப்போ இன்னொரு வருஷன் இந்த அலோவேரா ஜூஸ் யூஸ் பண்ணியே நான் சொல்கிறேன் பாருங்கள். அதில் வந்து இன்னும் நிறைய சத்துக்கள் இருக்குது. பொட்டாசியமும் இருக்குது, கால்சியம் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது. அது தவிர நிறைய நைட்ரஜன் சத்தும் இருக்குது. இந்த அலோவேராவே ஒரு க்ரோத் ஹார்மோன் இருக்கிறதுனால, ஜிபர்லின்னு ஒரு க்ரோத் ஹார்மோன் இருக்கிறதுனால அது உங்களுக்கு எல்லா செடிகளையுமே இந்த மாதிரி நல்லா வளர வைக்கும். இப்போ இது கூடவே நான் இன்னொரு உரம் காட்டுறேன் பாருங்கள். இப்போது இந்த அலோவேரா அரைச்ச விழுதில் கொஞ்சமாக இன்னொரு தொட்டிக்காக எடுத்துக்கிறேன் பாருங்கள். இவ்வளோ எடுத்துட்டு இதை தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணிக்கலாம். ஒரு மக்கு கிட்ட விட்டுக்கலாம் ஒரு தொட்டிக்கு. இது ஒரு 10 இன்ச்சு 12 இன்ச் பாட்டு வரைக்கும் இது ஓகே உங்களுக்கு. அது கூடவே நான் இப்போ என்ன சேர்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாழைப்பழத்தோல் காய வச்சுருக்கேன் பாருங்கள். இது பொடி பண்ணினா நல்லா நொறுங்க காஞ்சதுன்னா உங்களுக்கு பொடி பண்ணி வச்சுக்கலாம். நிறைய நாள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உரங்களெல்லாம் நீங்கள் சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா அடிக்கடி இப்படி இன்ஸ்டண்ட்டாக உரம் கொடுக்க உதவும். ரொம்ப தேடிட்டு நீங்கள் கடையிலலாம் போய் வாங்கவே வேண்டாம். இப்போது இதை வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நான் இதுலேயே கலந்துக்கிறேன். கலந்துட்டு இதை வந்து நம்ம செடிக்கு கொடுக்க போகிறோம். இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பொட்டாசியம் சத்து இருக்குது. வேர் வளர்ச்சி, செடி வளர்ச்சி, இலை தண்டுகள் வளர்ச்சிக்கு எல்லாத்துக்குமே இது பெஸ்ட்டு ஃபர்டிலைசர். 15 நாளைக்கு ஒரு தடவை கொடுங்க. காலை வேளையில் கொடுங்க. அப்படி இல்லைன்னா சாயங்காலத்தில் கொடுங்க. மழை பெஞ்சதுன்னா நீங்கள் தண்ணி ஊற்றுறதுக்கு பதிலாக இதை வந்து நீங்கள் ஒரு வேளை கொடுத்துடலாம். இதை மட்டும் கொடுத்து பாருங்களேன், உங்கள் செடி வந்து அபார வளர்ச்சி கொடுக்கும். நிறைய பூக்கள் உங்களுக்கு கிடைக்கும். பெரிய பெரிய பூக்களாக, நல்ல கலர்ஃபுல் பூக்களாக கிடைக்கும். இப்போது நம்ம செடி வளர்ச்சிக்கு உண்டான உரம் கொடுத்துட்டோம். இப்போ மண்ணில் எந்த தொற்றும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி வேர் அழுகலோ வேரில் இருக்கிற பூச்சிகளோ எல்லாமே போகிறதுக்கு, வேரழுகல் நோய் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த வேப்பம் புண்ணாக்கு 1 டேபிள் ஸ்பூன் எல்லா செடிகளுக்கும் மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் போட்டு விடுங்க. எறும்பு தொல்லை இருக்காது, பூச்சி தொல்லை எதுவுமே இருக்காது, மண்ணில் வர ஃபங்கஸ் எதுவுமே வராது. ஸோ இப்போ நான் வந்து இந்த 3க்குமே 1 டேபிள் ஸ்பூன் இந்த வேப்பம் புண்ணாக்கு போட போகிறேன். வேப்பம் புண்ணாக்கு பாருங்கள், நல்ல குவாலிட்டியாக வாசனையாக இருக்கிறதா வாங்கிக்கோங்க. கலப்படம் இல்லாததாக பார்த்து வாங்கிக்கோங்க. எதுவுமே கொடுக்கறதுக்கு முன்னாடி களை செடிகளெல்லாம் எடுத்துருங்க. இந்த களை செடிகளை வந்து நீங்கள் விதை வர வரைக்கும் வச்சுட்டிங்கன்னா எல்லாத்துலேயும் பரவுங்க. விதை வரத்துக்குள்ளே நீங்கள் களை செடிகளெல்லாம் அப்பப்போ சின்னதாக இருக்கும்போதே முளைச்சி வரும்போதே பிடுங்கி எரிஞ்சிடணும். இங்கே வந்து நிறைய எனக்கு இந்த கீரை வகைகள், அப்புறம் கீழா நெல்லி எல்லா தொட்டிலையும் வளர்ந்துடும். இது விதை வர விட்டிங்கன்னா அவ்வளோதான். அப்புறம் களை பறிச்சே டைம் போயிடும் உங்களுக்கு. இப்போ இந்த மண்ணுக்கு வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் வேப்பம் பிண்ணாக்கு சுற்றிலும் பரவலாக போட்டு விடுறேன். இதுக்கு ஏற்கனவே உரம் கொடுத்த தொட்டி இது.
அது கூடவே இங்கே பாருங்கள் பட்டை பொடி எடுத்திருக்கேன். நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற பட்டை இருக்கு இல்லையா, அதை வந்து பொடி பண்ணி வச்சுட்டா உங்களுக்கு வந்து ஒரு ஃபங்கிசைடாகவும் பூச்சிக்கொல்லியாகவும் நம்ம பூச்சி விரட்டியாகவும் இதை யூஸ் பண்ணலாம். ஒரே 1 டீஸ்பூன் எடுத்து மண்ணுக்கு போட்டு விடுங்க. இதில் மண்ணில் வர எந்த தொற்றும் வராது. அதை தவிர வேர் வளர்ச்சியும் நல்லாயிருக்கும். எறும்பு தொல்லையே இருக்காது. எறும்பு, நத்தை, அட்டை, மரவட்டை எல்லாம் இந்த பட்டை வாசனைக்கும் டெக்ஸ்சருக்கும் மேலே ஊர்ந்து வரவே வராது. ஸோ இதை வந்து மேலாக தூவி விட்டுருங்க. இந்த தொட்டிக்கும் பட்டைப்பொடி 1 ஸ்பூன் போட்டு விடுறேன். மண்ணுக்கு கொடுங்க போதும். இப்போ பாருங்கள் உங்கள் செடி எவ்வளோ பிரமாதமாக வளர்ந்து எந்த பூச்சி தாக்குதலும் இல்லாமல் பிரமாதமாக வளர்ந்து பெரிய பெரிய பூக்களாக நல்ல கலர்ஃபுல் பூக்களாக உங்கள் தோட்டமே ரம்யமாக இருக்கும். இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும், பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ஃபர்மேஷனோட உங்களை பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.